பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்தி ஒவ்வொரு வரவேற்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட ஆண்டவர் சொல்லியிருக்கார், ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை கண்டடைய முடியும் சொல்லி. இந்த நாளிலே நம்ம செபித்து சில காரியங்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்மளுடைய சிறையிருப்புகள் மாறணும்னா என்ன செய்யணும்? நம்ம மற்றவங்களுக்காக என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்கிறோம்? திருமணத்துக்கு காத்திருக்க பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்வார் என்று நம்ம நம்பிக்கையோடு நம்ம ஜெபித்து வருகிறோம். இப்பொழுது ஒரு பாடலை பாடி நம்ம ஜெபத்துக்கு நேராய் கடந்து செல்வோம். உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தோம் கரைபடாத கரங்கள் என்னை தாங்கி கொண்டதே. எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. ஆமாம், அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை நம்மை ஒவ்வொரு நாளும் காத்து வருகிறது. 2 கொரிந்தியர் 8:9 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே என்று சொல்லி. ஆமாம், அருமையான பிள்ளைகளே, அவருடைய கிருபை தான். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். இந்த உலகம் முழுவதற்கும் அந்த சராசரங்கள் அனைத்திற்கும் அவர் தான் எஜமான். அப்படி இருந்தும் நம்மை தேடி நம்மை தரித்திரராய் கிடந்த நம்மை, பாவத்திலே சாபத்திலே கிடந்த நம்மை தெரிந்து கொள்ளும்படியாக அவருடைய கிருபை நம்ம மேலே அளவில்லாமல் கொட்டி கிடக்கிறது. அவருடைய கிருபையை நினைத்து நம்மை ஸ்தோத்திரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த நேரத்தில் நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவே. நீர் எங்களுக்கு நல்லவராக இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் நல்லவராக இருக்கீங்க, அதற்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது எங்களை தேடி எங்களை துரத்தி கர்த்தர் ஆண்டவரே உடைய உன்னதமான ஊழியத்தை கொடுத்தபடியால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மாத்திரம் எங்களோடு இல்லாது இருந்தால் ஆண்டவரே நாங்கள் இவ்வளவாய் வந்திருக்க முடியாது. உடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய அழைப்புக்காய் ஸ்தோத்திரம் ஐயா, உடைய நடத்துதலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இம்மட்டுமாய் நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பது உடைய சுத்த கிருபை, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் உள்ள அனைத்து மக்களை நீ ரட்சிக்கும்படியாய் வந்தீரையா, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ரட்சகரே, உடைய கிருபையை ஒவ்வொருத்தருக்கும் நீங்க வெளிப்படுத்துகிறவரையா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மாலே முடியும் ஐயா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களை மேன்மைப்படுத்தும்படியா நீர் ஆண்டவரே தாழ்மையாய் நீர் வந்தீரையா, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். நீ சகலத்துக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருந்தோம் தரித்திரராகிய எங்களை தேடி நீ தரித்திரர் ஆனீர் ஆண்டவரே. எங்களை ஐஸ்வர்யன் ஆக்கும்படிக்கு நீ தரித்திரர் ஆனீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை கொடுத்தீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளை அகற்றுகிறீரே, நன்றி செலுத்துகிறோம். எரியோவை தகர்த்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லாவித ஆண்டவரை அப்பா காரியங்களை நீர் அகற்றி, தடைகளை அகற்றி
மனுஷீக தந்திரங்கள், பொறாம ஆவிகள், வன்கண்கள், எல்லாவித பிசாசின் தந்திர கிரியைகளுக்கெல்லாம் எங்களை நீங்களாக்கி ரட்சித்து எங்களை ஆண்டவரே போஷித்து எங்களை போதித்து உம்முடைய வசனத்தினால் எங்களை தேற்றி உம்முடைய வார்த்தையினால் ஆண்டவரே எங்களை நடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட கத்தாவே வியாதி சிலர்களுக்கு நீர் வைத்தியராக வருகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளுடைய கடனை மீட்டு ஆண்டவரே அதிலிருந்து நீர் தூக்கி எடுக்க வல்லவராக இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வறுமையில் இருக்க பிள்ளைகள் வறுமையை நீர் மாற்ற போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அல்லேலூயா. இல்லை என்பது இல்லாதபடிக்கு கத்தாவே இந்த பண்டிகை காலங்களில் நம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் ஆண்டவரே ஆசீர்வாதம் தங்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொருவரை தாங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரி மேல தேவ ஆவியை ஊற்றி பரிபூர்ண நன்மையெல்லாம் நிரப்ப போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற காலங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களை நீ சபையிலே கூட்டம் கூட்டமாய் சேர்க்க போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு ஏற்ற துணையோடு நீ சேர்த்து வைக்க போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கானாவூர் கல்யாணத்தில் அற்புதம் செய்த தேவன் ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துறோம். இந்த நேரத்தில் கூட கத்தாவே காத்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே யாபேசுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஜான் ஜாஷ்வாவுக்காய் செபிக்கிறோம், சாலமோனுக்காய் செபிக்கிறோம், எபினேசர் ரஞ்சித் குமாருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜோயல் பலவானுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சீனிவாசனுக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஞான்சிக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அல்லேலூயா. ஷெமிமா ஆண்டவரே வதனாவுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சுகந்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. பிளெஸிங் பிரீத்திக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே பிரின்சி பிரியாவுக்காக செபிக்கிறோம், எஸ்தர் கிரேசிக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டோரினாவுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆண்டனி கீதாவுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆர்த்திக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. கிரேஸ் பான்ஸ்டிக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. லீதியாவுக்காக செபிக்கிறோம் ஏசப்பா. பிரீத்திக்காய் செபிக்கிறோம், கௌதமிக்காய் செபிக்கிறோம், கௌதமுக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சுகன்யா ராபர்ட்சன்காய் செபிக்கிறோம் ஐயா. ஷாம் ராபர்ட்சன்காய் செபிக்கிறோம். அபினா ஜெகன்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆல்பின் ஜெகன்காய் செபிக்கிறோம் ஐயா. ஸ்பென்சர்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. சாலமோன் போஸ்கோவுக்காய் செபிக்கிறோம். பிரபுதாஸுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ரட்சகருக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ரவீந்திரனுக்காய் ஜெபிக்கிறோம், ஜாஸ்பருக்காய் ஜெபிக்கிறோம், எட்வர்ட் பால் ராபின்சனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மை துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் காத்திருக்காங்க ஆண்டவரே, இவங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யும் நிம்மிக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆலில் ரேச்சல் ரிசாவுக்காய் செபிக்கிறோம் ஐயா. ஜாஸ்மினுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மேரி கியூனுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே மை துதிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் ஐயா. நன்மையை செய்யுங்க ஐயா. தடையை உடைங்கப்பா, தடையை உடைங்கப்பா. தடையாய் நிற்கிற எல்லா காரியங்களை கர்த்தர் உடைத்து போட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்தில் திருமணம் நடக்கட்டும் ஆண்டவரே. நிறைய நாள் காத்திருக்காங்கப்பா. அந்த பிள்ளைங்க வாழ்க்கை கர்த்தர் அற்புதம் செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெற்றோருக்கு சந்தோஷத்தை சமாதானத்தையும் கொடுங்க ஆண்டவரே. இந்த கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் ஆண்டவரே அப்பா தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார் என்பது எல்லாருக்கும் ஆண்டவரே சந்தோஷம் ஐயா. ஆமென் தகப்பனே. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் வந்தது, உண்மை ஏற்றுக்கொண்டது எல்லாருக்கும் சமாதானம் ஐயா. அவங்க வாழ்க்கையில பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே நீர் ஏற்ற காரியங்களை செய்யுங்க. திருமணமாகி அநேக ஆண்டுகள் காத்திருக்காங்கப்பா, குழந்தை இல்லையே என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. தேவ மகிமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. உடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் ஐயா. தீமைக்கு விலக்கி நன்மையினால் முடிசுட்டும். உடைய சமூகம் எல்லா குடும்பத்திலும் இருக்கட்டும். உடைய தெய்வீக பிரசன்னம் இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகின்ற காலங்கள் எல்லாரும் சாட்சியாய் நீங்க எழுப்ப போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தடையை உடைத்து ஏற்ற நபரோடு நீங்க சேர்த்து வைக்க போறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிரசன்னம் எல்லாருடைய வாழ்க்கையில விளங்க பண்ணுறதுக்காய் நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சிடிஎம் ஏஜி சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும்.
உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபசெல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.